கோடெக்ஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகிடும். சென்ட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் டிக் பண்ண போகிறீங்க. 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய குடியிருப்பை பற்றி தான் கேட்குறாங்க. நீங்கள் யூஎஸ்ஆ அல்லது யூஎஸ் இல்லாமல் மற்ற கண்ட்ரியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் யூஎஸ் கிடையாது, யூஎஸ் இல்லாமல் மற்ற கண்ட்ரி. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் தி ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டை ஒரு கிளியரான ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் மீடியா பிக்சர், ஸோ அந்த மீடியா பிக்சரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எடுத்து அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு இதில் வந்துடும். ஸோ இதில் வந்து டஸ்ட்பின் கார்டுனாலும் டிக் கார்டுனாலும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வெரிஃபை ஆகிடும். அது தெரிஞ்சுக்க நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், யுவர் டாக்குமெண்ட் ஹேவ் பின் செக்கட் நவ் யுவர் ஐடென்டிட்டி இஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் டிக் மார்க் காட்டும். அவ்வளோதாங்க, உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயாச்சு.